அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. முதல் உருவம் அப்படின்னு நம்ம எதை சுவாமி சொல்றோம்? மனிதனுடைய முதல் உருவம். மனிதன் வந்து இதுல இருந்து தான், குரங்குல இருந்து தான் வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே மனிதனுடைய முதல் உருவம் அப்படிங்கிறது மீன். தண்ணியில இருந்து தான் ஒவ்வொரு பொருளும் வந்தது. நான் ஏற்கனவே வீடியோவிலேயே கேட்டிருந்தேன், மனிதன் குரங்குல இருந்து வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குரங்கு எதுல இருந்து வந்ததுன்னு கேட்டிருந்தேன். அப்ப குரங்கு இன்னைக்கும் இருக்குது, ஆனா மனிதனை குட்டி போடல. போடுதா? குரங்க தான் போட்டுங்குது. அதனால மனிதன் வந்து பரிமாண வளர்ச்சின்னு பேரு. அதனால்தான் தசாவதாரம்னு போட்டிருப்பான். பெருமாள் வந்து தசாவதாரம். தசாவதாரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, முதல் அவதாரம் மச்ச அவதாரம், மீன் அவதாரம், உயிரினம் தோன்றியது. நீர் இல்லாம இவர் சொல்றாரு வள்ளுவர், நீரின்றி அமையாது உலகம்ன்றார். நீர் இல்லைன்னா ஒரு உலகம் சொல்லவே முடியாது, இருக்கவே இருக்காது. மரம், செடி, கொடி, மனுஷன், ஜீவராசிகள் எதுவுமே இருக்காது தண்ணி இல்லைன்னா. ஏன்னா எல்லாத்துக்குமே தண்ணி தேவை. அப்போ அந்த தண்ணியிலேருந்து உருவானது தான் அந்த மச்ச அவதாரம். அந்த தண்ணியிலேருந்து உருவானது தான் ஆம அவதாரம். அந்த தண்ணியை விட்டு மேலேறி கரையாறினது தான் பன்றி அவதாரம். அந்த பன்றியிலேருந்து பரிமாண வளர்ச்சி அடைஞ்சது தான் சிம்ம அவதாரம், இல்லையா? அந்த சிம்ம அவதாரத்துலேருந்து பரிமாண வளர்ச்சி அடைஞ்சது தான் பரசுராம அவதாரம். அதிலேருந்து இன்னும் கொஞ்சம் முன்னேறினது தான் வாமன அவதாரம். அதிலேருந்து முன்னேறது ராம அவதாரம். அப்படி மனிதன் பரிமாண வளர்ச்சி. நேற்றுலாம் முன்னாடி இருந்த மனிதெல்லாம் ஆடை போடல, துணி முதல்ல நிர்வாணம் மாறினான், அப்புறம் இலையை கட்டினான், அப்புறம் கோணியை கட்டினான், இப்போ ஷேவிங் பண்ணி சுனை போட்டுக்கின்னு அப்படியே வளர்ந்து அப்படியே வந்துட்டான். அப்போது பரிமாண வளர்ச்சின்றது நீர்லேருந்து தான் உருவாச்சு. குரங்குலேருந்து வரும். குரங்கும் நீர்லேருந்து வந்தது தான். ஏன்னா குரங்கு இன்னும் வானத்திலேருந்து குதிக்கலை. எல்லா பொருள்களும் ஒரு பொருள்லேருந்து ஒன்று தாவி 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 வந்தது தான். அதே மாதிரி மனிதனும் அப்படி வந்தான். அதனால் நீர்லேருந்து தான் எல்லா உயிரினமும் தோன்றும். இப்போ அதுக்கு இப்போ இந்த இடம் சுத்தமாக இருக்குது. ஒரு மழை பெஞ்சு தண்ணி நின்று போச்சு. மழை பெஞ்ச உடனே தண்ணி நல்லா இருக்குது. ஆனால் அது ஒரு 2 நாள் விட்டிங்கன்னா சூரிய வெளிச்சமும் காற்றும் பட்டும்தான் அங்கே ஒரு புழு உண்டாயிடும். அதை யாரும் செய்யலை. அதான் அதுக்கு பேர் தான் இயற்கைன்றது. அப்போது இயற்கைன்ற 5 பஞ்சபூதங்கள் உயிரினத்துங்களை தோன்ற வச்சுருக்குது. இது மனிதனால் முடியாத விஷயம். ஆனால் இந்த பஞ்சபூதங்களால் தோன்ற வைக்கப்படுற பொருள் வந்து இறைவனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா அந்த பஞ்சபூதத்தை உருவாக்குறது தான் இறைவன். அந்த பஞ்சபூதம் உலகத்தை உருவாக்கினது. அதிலிருந்து தான் மனிதன் தோன்றினான். அந்த மனிதனுடைய செயல்பாடுகள் இப்படி இருக்குது. நம்ம வந்து இயற்கை கூட வாழ்ந்தோம் அப்படின்னா எந்த நோய் நொடியும் இல்லாமல் வாழலாம்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ இயற்கையே நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது சுவாமி, இயற்கையோட சேர்ந்து வாழாமல் இயற்கைக்கு மறுப்பாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கருத்து தான் இப்போ அதிகமாக பரவிட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன சுவாமி சொல்கிறீங்க? இயற்கையை நம்ம எங்கம்மா வாழறோம்? இப்போ ஒரு புலி ஒரு குட்டி போட்டுது. அந்த குட்டிக்கு என்ன பேர்? புலி. பூனை ஒரு குட்டி போட்டது. அந்த குட்டிக்கு என்ன பேர்? பூனை. ஒரு புலி செத்து போச்சு, என்ன பேர் அதுக்கு? புலி செத்து போச்சு, இல்ல? ஒரு பூனை செத்து போச்சு, பூனை செத்து போச்சு. ஆனா மனுஷன் பிறக்கும் போது என்ன பேரு? மனிதன். நான் சொல்றோம் குழந்தைன்றோம். கொஞ்சம் வளர்ந்த உடனே என்ன சொல்றோம்? வாலிப பருவன்றோம். அதுக்கு மேல கொஞ்சம் போனா என்ன சொல்றோம்? முதுமைன்றோம், இல்லையா? இந்த 3 பருவத்தையும் தாண்டி படுத்தா என்ன சொல்றோம்? பிணம்ன்றோம், மனுஷன் சொல்றோம். அப்போ இயற்கையோட வாழற பொருளுக்கு ஆபத்து இல்லை. இயற்கையை விட்டு மாறி செயற்கையோட வாழற நமக்கு ஆபத்து வருது, இல்லையா? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்தோனேஷியாவில் சுனாமி வந்து தெரியுமா முன்ன? அப்போது நம்ம மெரினா கடற்கரையில் வந்து குதிரை மேலே ஏற்றி 15 ரூபாய் ஒரு ரவுண்டு வந்தால், இந்தோனேஷியாவில் யானை மேலே ஏற்றி ஒரு ரவுண்டு வந்தால் காசு.
அது மாதிரி யானை மேலே ஏற்றிட்டான். சுனாமி வரப்போகுது, ஆனால் யானை ஓடுது. யானை பார்க்கணும், மக்கள் என்ன பண்ணா யானை மதம் பிடிச்சி ஓடுதுன்னு. அப்புறம் பார்த்தா சுனாமி வருது. சுனாமி வரக்கூடியது இயற்கையில் இருக்கிற மிருகம் அறியுது, ஆனால் செயற்கையில் வந்த மனிதனால் அறிய முடியல, அழிஞ்சு போயிட்டான் இல்லையா? அப்போது இயற்கையினுடைய சீற்றத்தை இயற்கையில் இருந்தால்தான் அறிய முடியும். இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது இல்லையா? பூமி அதிர்வு வருது. முன்னாடி பூமி அதிர்வு இந்த இடத்துல வரப்போகுது, நீங்கள் எல்லாரும் ஜாகிரதையா இருக்குன்னு சொல்ல முடியுதா? பூமி அதிர்வு வந்த பிறகு இத்தனை லிட்டரில் வந்ததுன்னு சொல்லின்னுக்கிறோம். அப்போது மனிதன் இயற்கையை விட்டு மாறும்போது இயற்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சிக்க முடியாது இல்லையா? இயற்கையில் இருக்கிற பொருள் புரிஞ்சுக்கணும். அதனால் மற்ற மனிதனை தவிர மற்ற ஜீவராசிலாம் இயற்கையிலேயே இருக்குது. மனிதன் மட்டும் செயற்கைக்கு வந்துடலாம். செயற்கைக்கு வந்ததால் இயற்கையில் நடக்கிறத இவனால் அறிய முடியாத இருக்கிறோம். சொல்லுமா. சென்னை செம்மூட்டிலிருந்து வரேன். பாடம் வாங்கி 1 வருஷம் ஆகுது. மொழி பாடம் 1 வருஷம் என்ன அனுபவிச்சேன் அப்படின்னா, பாடம் வாங்கி 3 மாதம் 4 மாதத்துக்கு எனக்கு சரியாக தூக்கம் இருக்காது. சரியான ஒரு டென்ஷனு, வேலை மேலே ஃபேமிலியில் தூக்கம் இருக்காது. அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது லோ சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஏதோ நினச்சிட்டு யூடியூப்பில் பார்த்து நான் எதை வளர்ந்துட்டேன். அந்த 3-4 மாதம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பாடமெல்லாம் பண்ணி லோ சுகர், எந்த சுகருமே இல்லை, நார்மலாகிட்டேன். நல்லா ஆயிடுச்சு இந்த பாடத்தால். இப்போது 2 சந்தேகம் மாதங்கள் பார்த்தீங்கன்னா 12 வருது. மாதங்கள் 12 வருது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். தமிழ் மாதத்தில் சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி 12 மாதம் சரி. ஆனால் கிழமைகள் பார்த்தீங்கன்னா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 7 கிழமை. ஆனால் அந்த வெள்ளிக்கிழமைக்கு பெங்களூரில் ஒர்க் பண்ணியிருக்கேன், கேரளாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் 3 மதத்துக்காருமே அந்த வெள்ளிக்கிழமைக்கு நம்ம தமிழ் மதத்துக்காரும் போகிறாங்க, முஸ்லீமும் போகிறாங்க, கிறிஸ்டினும் போகிறாங்க. குட் ஃப்ரைடே புனித கிழமை இருக்குது. அந்த வெள்ளிக்கிழமைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, சரியான விளக்கம் கொடுக்குறாங்க. ஐயா சொல்லியிருக்காங்க, வேதம்ன்றது இந்த சூரியனும் சந்திரனும் எல்லாம் வேதம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது எதுவும் காப்பாற்றாது. இந்த உலகத்தையும் நம்ம மனுஷனை காப்பாற்றாரு சூரியன், சந்திரன், அடுத்து என்ன சொல்கிறாரு, வெள்ளிக்கோள். புரியுதுங்களா? அதோட ரிலேட்டட் தான் இதெல்லாம். அப்போ நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காக ஒரு நாள் வேணும். அது எப்படி இருக்கும்? மங்களகரமான ஒரு நாளாக இருக்கணும். புரியுதுங்களா? அது மாதிரி வகுத்து வச்சது தான். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, மற்ற நாள்லாம் பண்ணாலும் இந்த செவ்வாய் வெள்ளி கம்பல்சரி விளக்கேற்றி பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா அந்த நாள் மட்டும்தான். அதாவது இது யார் நமக்கு இதெல்லாம் பொருந்தாது. சராசரியாக மற்றவங்களுக்கு எப்படின்னா இந்த நாளில் நம்ம வேணும்னா அதெல்லாம் நடக்கும், அதுக்கான சூழ்நிலை அங்கே இருக்கும். புரியுதுங்களா? இப்போ செவ்வாய்க்கிழமை போனோம்னா நம்ம ராகுகாலத்தில் போய் விளக்கு போட்டு போகணும். ராகுகாலத்தில் எத்தனை மணிக்கு போக சொல்கிறான்? 3-4 போட சொல்கிறான். அப்போது நேரம் காலம் எல்லாம் வகுத்து வச்சது எதுக்காகனா இந்த உலகத்தில் நான் சந்தோஷமாக வாழணும்னா, எனக்கு நான் நம்புகிற விஷயங்கள் எனக்கு கிடைக்கணும்னா சில நாட்களை அதுக்காக பயன்படுத்தணும். அந்த மாதிரி நான் அந்த வேலைகளை பண்ணும்போது அதை பண்ணால் நான் கேட்டது கிடைச்சிடுச்சின்னு ஒரு திருப்தி வரணும். ஆமாம், வெள்ளி செவ்வாயில் நடக்கும் இந்த வேலை, மற்ற நாட்களில் இது நடக்காது. புரியுதுங்களா? அதுக்காக தான் முதல்ல மனுஷனை தயார்படுத்தணும். நீ கோயிலாக போய் தெரியாத, நீ எங்கே நினச்சி வேணுனாலும் கிடைக்கும். அதுக்கு இந்த நாளை நீ பயன்படுத்திக்கோ அப்படின்றதுக்காக உருவாக்கணும் தானே தவிர நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு நாள், கிழமை, கோள் எதுவுமே கணக்கு கிடையாது. இது நடப்பில் இருக்கிறது. இதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய வேலையே கிடையாது. சரிங்களா? அப்போ வெள்ளிக்கிழமை தான் உயர்ந்ததானா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லா நாளும் உயர்ந்த நாள் தான். யாருக்குன்னா எல்லாத்தையுமே உயர்ந்ததான் நினைக்கக்கூடியதுக்கு எல்லாமே உயர்ந்த நாள் தான். புரியுதுங்களா? எதுலேயும் அதை தாழ்ந்த நாளும் ஒன்றுமே கிடையாது சார். புரியுதுங்களா? சரி சரி. அப்புறம் இன்னொரு சந்தேகம், நேற்று வருஷம் பெரிய கோயிலுக்கு போவோம், எல்லாமே ஃபேமிலியோட. நாங்கள் போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வருவாங்க. போன வருஷம் அந்த பாடம் வாங்கிறதுக்கு முன்னாடியே அங்கே கேட்டேன், சரி இதில் நானே சாப்பிட்றான்னு சொன்னாங்க. நான் போன வருஷம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி சனிக்கிழமை எல்லாமே கோயிலுக்கு கிளம்புனாங்க. நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஈவினிங் தான் போனேன்.
ஏன்னா அதையும் நம்ம பார்க்கணும், இல்லைன்னா அங்கே இன்னைக்கு வந்துருக்க முடியாது. உண்மை தானே. போனோம், சாமி எல்லாமே பார்க்குறேன் பெரியப்பாளையம். நான் காலையில் போனேன், மூலஸ்தானம் பார்க்குறேன், 100 டிக்கெட் போய் பார்த்துட்டு அங்கே ஒரு சந்தேக சாமி. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு அம்மன் சில பேர் வச்சுருக்காங்க. ஐயா நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, அது உண்மை வந்தது. ஒரு நாகம் சுற்றிக்கின்னு பெண்ணோட உருவம் இருக்குது ஒரு பக்கம் மூலஸ்தானம் போக முன்னாடி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாதி தலை வெட்டின மாதிரி ஒரு எருமை கடை மேலே ஒரு அம்மன், ரெண்டுமே அம்மன். ஆனால் கையில் பார்த்தீங்கன்னா அந்த இது சக்கரம் எல்லாம் வச்சுருக்காங்க. அதனுடைய விளக்கம் என்ன? கோயிலுக்கு போனீங்களா? போனோம். அங்கேயே கேட்குறது ஏன் சாமி? அங்கே எல்லாமே சாமி சாமி சைவ சமயமே இந்த நாட்டில் செழிப்பாக இருந்தது. ஆனால் எனக்கு சிவனை பிடிக்கல, எனக்கு சக்தியை தான் பிடிச்சிருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், சிவனுக்கான எல்லா அடையாளத்திலையும் சக்தியை கொண்டு வரேன். அங்கே சங்க சக்கரங்க தான் அவர் மட்டும் தான் வச்சுருப்பாரா? நாராயணங்கையில் சங்கு சக்கரமா? அப்போ நாராயணியே மாற்று, இங்கேயும் சங்கு சக்கரம் வரும். என்ன இவர் தான் அங்கே பிறகு வச்சுருப்பாரா? மாற்று. அதுதான் ஆரம்பத்தில் ஆதிசங்கரர் வரதுக்கு முன்னாடி நம்ம சமயத்துக்குள்ளேயே போட்டி. நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ பெரியவனா, நான் பெரியவனான்னு. இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, ஆதிசங்கரர் எல்லாத்தையும் ஒன்று செய்ய, எல்லாமே ஒன்று தான்ப்பா. நீ ஒன்று உயர்த்தி உன்னை தாழ்த்து நினைக்காத, எதுவுமே தாழவும் முடியாது, எதுவுமே உயர்த்தவும் முடியாது. ஏன்னா எல்லாமே ஒரு பொருளை நோக்கி தான் போகுதுன்னு அவர் தான் ஒன்று சேர்த்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பாகுபாடெல்லாம் குறைஞ்சிது. அப்போ சாக்த வழிபாடுனாலே சக்தியை முன்னெடுத்து போகிறாங்க. அப்போ அங்கே எல்லாம் பெருசுன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் நான் இங்கே செய்வேன், அதெல்லாம் நான் இங்கே காட்டுவேன்ற அமைப்பில் வந்தது தான் இந்த இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாம். சரிங்களா? அதுதான் சார். அதான் சார் பாடம் வாங்கிட்டு கோயிலுக்குலாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதிகமாக கோயிலுக்கு போகிறதில்ல. நேற்று ஃபேமிலியோட குடும்பத்துக்கு போகணும், கோயிலுக்கு போயிட்டு அவங்கள பார்த்தோம்னா இன்றைக்கி நாளைக்கு வரதுக்கு எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தேன். மாதம் வரது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னாக்கா, குரு பௌர்ணமி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அன்றைக்கி எல்லாமே ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. அது ஒரு மன வருத்தம் தான். எங்கள் ஃபேமிலியும் வந்துட்டு பையன் வந்தால் எங்கள் ஒய்ஃப் எல்லாமே வரும்போது வண்டி எடுத்து சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃப் ஏன்னா இருக்க மாட்டாங்க, தெரியும் இங்கே கொஞ்ச நாள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் இருந்தாங்க. எனக்கு பிடிக்கல, கோயிலுக்கு போகிறாங்க. நான் சொன்னேன் எல்லா கோயிலும் பார்த்துட்டேன், எனக்கு தான் கோயில், நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டேன். சில கோயிலுங்கெல்லாம் பெரியவங்க கூப்பிட்டு வந்தாங்க, இங்கே விளையாடுறது பேசுறது அந்த மாதிரி மாதம் பௌர்ணமி நாள் அனுபவிக்கணும். அதிகமாக பேசி தேவை நீங்களும் சொல்லிட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். சந்தோஷம். ஆத்மா